வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஸ்எஸ்கே டைம்ஸ். இப்போ ரீசெண்டாக நம்ம எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலுமே பாய்காட் மால்தீவ்ஸ், அதாவது மாலத்தீவை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரெண்டிங்காக ஹேஷ்டாக் போட்டு பரப்பிட்டு இருக்காங்க இந்தியா ஃபுல்லா. மாலத்தீவுங்கிறது வந்து ஒரு சின்ன தீவு, ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு பெரிய நாடு கூட கிடையாது. அவங்கள நம்ம புறக்கணிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பின்னால சமீப காலமா ஒரு 6-7 நாளைக்கு பின்னால பெரிய சம்பவமே பண்ணி வச்சுட்டாங்க, அதுவும் சோஷியல் மீடியால. அதுதான் இப்போதைக்கு பாய்காட் மால்தீவ்ஸ் அப்படின்னு ட்ரெண்டிங்காக ஹேஷ்டாக் போட்டு பரப்பிட்டு இருக்காங்க இந்தியாவில். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாருமே பார்த்துருந்துருப்போம், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு லக்ஷதீப் ஐலாண்டில், லக்ஷதீப் தீவில் ஒரு சேர்ல உட்காந்துருக்கிற மாதிரியோ, நீச்சல் பண்ற மாதிரியோ எல்லாம் போட்டோ வீடியோ எல்லாம் வந்துச்சு. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷதீப் ஐலாண்ட் அப்படின்னு இருக்குல்ல, லக்ஷதீப் தீவை வந்து ஏன் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா நம்ம மாற்றக்கூடாது? அங்கே வந்து நல்லா கிளீனா தான் எல்லாமே இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்தினா இந்திய பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் வளரும் அப்படிங்கிற ஒரு ஐடியால லக்ஷதீப் தீவை மேம்படுத்துறதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வர போறாங்க. அதுக்காக தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் போய் அந்த லட்சதீப் ஐலாண்டை சுத்தி பார்த்தது. இவர் சுத்தி பார்த்துட்டு வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாலத்தீவுல இருக்கிற சில பீப்புள், அதாவது இந்த ரிசார்ட் வச்சிருக்கிறவங்க, ரிசார்ட்ல ஒர்க் பண்றவங்களாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறது? மாலத்தீவு மாதிரி சின்ன நாடு கிட்ட தான் உங்களோட பவரை காட்டுவீங்களா? நாங்க ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி டூரிசம் இதுல இருந்து வளர்ந்து வரோம்னு தெரிஞ்சு எங்களோட பொருளாதாரத்தை முடக்கணும்னு நினைச்சு நீங்க லட்சதீப் ஐலாண்ட்ல வந்துட்டு ஒரு ரிசார்ட்லாம் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ட்விட்டர், அதாவது எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்லாம் வந்துட்டு பரப்பி விட்டாங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே லட்சதீப் ஐலாண்ட் வந்து ஒரு டூரிசம் ஸ்பாட் தான். பட் இருந்தாலும் நம்ம மக்கள் ஏன் வந்து அதிகமா இந்தியர்கள் வந்து ஏன் வந்து மாலத்தீவுக்கு போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு வேற நாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா லட்சதீப் ஐலாண்ட் வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது. இந்த மேப்ல நீங்களே பாருங்க, இந்தியாவுக்கு சொந்தமானது. ஸோ மால்டீவ்ஸ் வந்து ஒரு தனி நாடு அப்படின்னு இருக்கிறதுனால, ஸோ அந்த தீவுக்கு போயிட்டு வர்றது, அந்த நாட்டுக்கு போயிட்டு வர்றது வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறைய இந்தியர்கள் வந்து மால்தீவ்ஸ்க்கு வந்து டூரிஸ்ட்க்கு போயிட்டு வந்தாங்க. அவ்வளவு ஏங்க, கல்யாணம் முடிஞ்ச கையோட எங்க வந்து நம்ம டூர் போலாம், அதாவது எங்க வந்து ஹனிமூன் போலாம் அப்படின்னு கப்பிள்ஸை யோசிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட்ல வருது செலவு கம்மியா மால்டீவ்ஸ் தான் பக்கத்துல இருக்கு, அதான் வெளிநாடு மாதிரி இருக்கும், போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். சரி, ஓகே. இப்படி இருக்கிற பட்சத்துல மால்டீவ்ஸ்க்கு வந்து இந்தியால இருந்து தான் அதிக அளவுல டூரிஸ்ட் பீப்புளே போறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லனா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு போன வருஷம் 2023 கிட்டத்தட்ட 70 லட்சம் டூரிஸ்ட் வந்து போயிருக்காங்க. அதுல 20 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள், அதுக்கப்புறம் ரஷ்யா, சைனா மாதிரி நாடுகள்ல இருந்து போனவங்க. இப்ப நம்மளுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும், மாலத்தீவுல இருக்கிற மக்கள் வந்து, அதாவது சாமானிய மக்கள் கிடையாது, இந்த ரிசார்ட் வச்சிருக்கிறவங்க, ரிசார்ட்ல ஒர்க் பண்றவங்க ஏன் வந்து லட்சதீப் ஐலாண்டை வந்து நீங்க ரிசார்ட் ஓபன் பண்ணக்கூடாது, ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஏன்னா வருமானம் அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்தடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ட்விட்டர் பேஜஸ்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நீங்க என்னதான் வந்து லட்சதீப் ஐலாண்ட்ல வந்துட்டு ரிசார்ட் ஓபன் பண்ணாலும் எங்களை மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ண முடியாது. மால்டீவ்ஸ்ல இருக்கிற ரிசார்ட் மாதிரியோ டூரிஸ்ட் மாதிரியோ இந்தியர்களுக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ண தெரியாது. இந்தியர்கள் வந்து அதை ப்ராப்பரா அப்படி பாத்துக்க மாட்டாங்க. இந்தியர்கள் வந்து அதை வந்து ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேட் மாதிரியே பார்க்காம அசுத்தம்லாம் பண்ணி வச்சிருவாங்க. நிறைய ரிசார்ட் வந்து மால்டீவ்ஸ்ல இருக்கிற மாதிரி ரிசார்ட் வந்துட்டு லட்சதீப்ல இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படியே நீங்க ரிசார்ட் ஓப்பன் பண்ணா வெறும் நாத்தம் தான் அடிக்கும், வெறும் ஸ்மெல் தான் அடிக்கும், எங்களை மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அடுத்த ட்விட்டர் வருது. இது என்ன ஆச்சு அப்படின்னா, ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் நெருப்பை பத்த வைக்கிற மாதிரி கப கப கபன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி சாமானிய மக்கள் கிடையாது. ஏன் அப்படின்னா, ட்விட்டர்ல வந்து ரொம்ப அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற பாலிவுட் நடிகர்களா இருக்கட்டும், இல்ல கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற பீப்புளா இருக்கட்டும், அவங்க தான் முதல்ல இதை வந்து பாக்குறாங்க. அப்படி கிரிக்கெட் ஸ்டார்ஸ் லைக் சச்சின் டெண்டுல்கரா இருக்கட்டும், இல்ல அக்ஷய் குமாரா இருக்கட்டும், இல்ல வந்து பல பாலிவுட் ஆக்டர்ஸா இருக்கட்டும், இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏன் வந்து மாலத்தீவுல இருந்து இப்படி ஒரு கமெண்ட்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, ஏன் வந்து இந்தியாவை அசிங்கப்படுத்துற மாதிரி, உலக நாடுகளை இந்தியாவை அசிங்கப்படுத்துற மாதிரி ட்விட்டர், ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க, இது வந்து தப்பு அப்படின்னு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கிற இந்த கேப்ல இன்னும் சம்பவம் நடக்கு. என்ன அப்படின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இந்த லட்சதீப் ஐலாண்ட்ல உட்காந்துருந்த இந்த போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து பார்த்துட்டு, மால்டீவ்ஸ்ல இருக்கிற ஒரு 3 மினிஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப கேவலமா வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக்ல வந்து பதிவிடுறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிளவுனு, ஒரு பப்பட்டு, அதாவது ஒரு கோமாளி, ஒரு வேலையே செய்ய தெரியாத ஒரு பொம்மை, இப்படிலாம் வந்து அவதூறு என்ன பண்றாங்கன்னா ட்விட்டர்ல வந்துட்டு நிறைய ட்வீட்ஸ் வந்து பரப்பி விடுறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுல இருக்கிற மினிஸ்டர்ஸ் வந்து இப்படி பேசலாமா, அடுத்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரை பத்தி இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மால்தீவ்ஸ் மக்களுக்கோ, இந்த மாதிரி ட்விட்டர் இதெல்லாம் மெசேஜ் பண்ணவங்களுக்கோ தெரிய வருது, நம்ம வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. உடனே இது நடந்த கொஞ்ச நாள்ல என்ன பண்ணாங்கன்னா, அவ்வளவு ட்விட்டர் எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இந்தியாவில வந்து மாலத்தீவுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க பேசுறது செய்யறதெல்லாம் தப்பு.
ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா மாலத்தீவுடைய வளர்ச்சிக்கு இந்தியா ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா இந்தியால இருந்து நிறைய டூரிஸ்ட் அங்க போறாங்க. உங்களுக்கு வந்து வருமானம் நிறைய வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இந்தியா இப்படி இப்படி பேசுறது தப்பு. எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசுறது தப்பு அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. உடனே அங்க உள்ள மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க போட்ட ட்விட்டர் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்றாங்க, எடுத்துடுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம நாட்டுல இருக்கும் சில ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அப்படியே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்றாங்க, அதை ரீபோஸ்ட் பண்றாங்க. இப்போ மாலத்தீவுல இந்த விஷயம் வந்து ஒரு காட்டுத்தீயா பரவுது, சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. உடனே அங்க இருக்கிற தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 3 மினிஸ்டர்ஸ், மாலத்தீவுல இருக்கிற ஒரு 3 மினிஸ்டர்ஸா உடனே வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. அதாவது பணியிடை நீக்கம் பண்றாங்க. பண்ணிட்டு நாங்க அந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் எடுத்துட்டோம். தயவு செஞ்சு இந்தியா அதுக்காக பெருசா எந்த ஆக்ஷனும் எடுத்துறாதீங்க, நாங்க பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு எல்லாம் கோரி இப்ப அடுத்தடுத்தது என்ன பண்றாங்கன்னா சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. சரி, ஓகே, இது இருக்கட்டும். தெரியாம நம்ம பேசிட்டோமா? ஒரு சில பேர் பேசுறது ஒரு நாட்டுக்கே எவ்வளவு பெரிய ஆப்படிக்குது அப்படிங்கிறத இப்ப அடுத்த ஒரு விஷயத்துல நான் சொல்றேன். இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஹேஷ்டாக் போட்டு நாடு ஃபுல்லா பரவுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மால்டீவ்ஸ்ல இருக்கிற நிறைய பேர் இந்தியா அவதூறம் பேசுனதுக்கு அப்புறம் நிறைய புக்கிங் அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது டிராவல் டூரிசம்னு புக் பண்ற ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாலத்தீவுக்குன்னு இருக்கிற சில புக்கிங் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க. அதாவது மாலத்தீவு மாதிரி ஒரு நாட்டுக்கு நீங்க இங்க இருந்து போகவே வேண்டாம், போகவே முடியாதபடி என்ன பண்ணாங்கன்னா மாலத்தீவு நாட தூக்கி வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. அதாவது என்னன்னா, நீங்க ஃபிளைட் புக் பண்ண முடியாது, மாலத்தீவுல ஒரு ரிசார்ட் நான் புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதுவும் புக் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு 2 3 ஆப்ஸ் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தடை பண்ணி விட்டுட்டாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிருந்தவங்களா இருக்கட்டும், அதாவது மால்டீவ்ஸ்ல உள்ள ரிசார்ட்டோ மால்டீவ்ஸ்க்கு போறதுக்கு ஃபிளைட் டிக்கெட்டோ புக் பண்ணி வச்சிருந்தவங்க கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து உடனே அதை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. கேன்சல்னா எப்படி எங்க நாட்டை பத்தி நீங்க இப்படி பேசலாம், நாங்க வந்து அங்க வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா 10,000 கேன்சல் வித்தின் ஒரு 3 4 5 டேஸ்ல பாத்தீங்கன்னா 10,000 புக்கிங் வந்து கேன்சல் ஆயிருக்கு. அப்படின்னா எவ்வளவு வருமானம் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா மாலத்தீவு மாதிரி சின்ன நாடு வந்து எதை நம்பி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டூரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நம்பி இருக்காங்க. அதாவது இன்னும் பிளாங்கா சொல்ல போனோம்னா இந்த டூரிசம் தான் உங்களுக்கு சோறே போடுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாய் இருக்கு பாத்தீங்களா, வாய் அதுதான் வந்து இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயத்துக்கு பிரச்சனைக்கு காரணமாவே இருக்கு. இன்னும் ஷார்ட்டா சொல்ல போனா சோசியல் மீடியா இருக்கு, நான் இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பேசலாம் அப்படிங்கறத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு மாலத்தீவுல நடந்த இந்த சம்பவம் வந்து ஒரு உதாரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சூப்பரா சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.